ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழக மக்கள் வெற்றி தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை கடந்த 50 வருஷத்துக்கு மேலே 2 கட்சிகளும் மாறி மாறி தான் ஆட்சி பண்ணாங்க. மக்களுக்கே தெரியும் யார் நல்லா இருந்தாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருந்தாங்களா, இல்லை அவங்க மக்கள் ஓட்டை வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க நல்லா இருக்காங்களான்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த 2 கட்சிகளும் பணத்தை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணாங்க. இந்த பணத்தை மட்டுமே நம்பி தான் தேர்தலை சந்திச்சாங்க. உண்மையாலுமே பெரியார் பிறந்த மண் இந்த மண் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. பகுத்தறிவோடு சிந்தித்து வாக்களித்து தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியாக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பெண்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி பெண்கள் நலனை புறக்கணித்த எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது என்பதையும் இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுது. மீண்டும் இந்த பாஜக கூட்டணி தமிழகத்தில் எந்தவித எந்த வழியை தேடினாலும் அந்த அனைத்து வழிகளையும் தமிழக வெற்றி கழகம் தடுத்து நிறுத்தும். இந்த மண் பெரியார் மண். அந்த மதவாத சக்திகள் வேறு ஒன்றை கண்டிப்பாக நாங்கள் விடவே மாட்டோம். சார், 80,000க்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்க. திருச்செங்கோடு முக்கிய பிரச்சனையா எதை நீங்க பதவியேற்று வந்த உடனே நிறைவேற்ற போறதா? ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, கழிப்பிட வசதியெல்லாம் இல்லாமல் இருக்குது. முதல்ல அதை சரி பண்ணுவோம். படிப்படியாக அனைத்து தமிழக குறிப்பாக திருச்செங்கோடு மக்களுக்கு மிகுந்த நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் வேட்பாளராக தேர்வான உடனே நான் சொன்னது என்னென்னா, குறைந்தபட்சம் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கேன். இந்த நேரத்தில் அனைத்து தொகுதி மக்களுக்கும் என் மீது நம்பிக்கையை வைத்து, எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையை வைத்து, எங்கள் கழகத்தின் மீது நம்பிக்கையை வைத்து வாக்களித்த அனைத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆட்சி அமைப்பதற்கான தேவை 118. இப்போ கவுண்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி அது ஆட்சி அமைப்பது, எப்போ, எந்த டைம்ல, அந்த மாதிரி ஏதாவது இதை பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக பதவியேற்பார். அந்த தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இந்த தீர்ப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான தீர்ப்பு, நம் தலைவர் விஜய்க்கான தீர்ப்பு. அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மாவட்டத்தில் 6 தொகுதியில் 5 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இதில் குறிப்பாக திருச்செங்கோடு தொகுதியில் நீங்கள் மாவட்டத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்னா, மற்ற வேட்பாளர்களுக்கு மேபி என்ன சொல்லலாம், குறைந்த டைம் கிடைத்ததாக அது ஒரு காரணமாக இருக்கலாம். நான் ஒரு 4 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணதுனால இந்த வாக்கு வித்தியாசம் கிடைத்தது. மற்ற வேட்பாளர்களும் கிடைத்ததுனால் கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பாங்க. திமுகவை பற்றி மேலும் நாங்கள் பேச விரும்பலை. ஏன்னா மக்களே திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் தோற்றுவிட்டார். அதுவும் ஒரு குறிப்பிட சொல்லும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இது போதும். மக்கள் திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. துணை முதலமைச்சர் உங்க பெயர் இடம்பெற்றதா கூறப்படுது. நீங்க ஏதாவது துணை முதலமைச்சர் பதவிக்கு ஏன் பாஸ், ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கீங்க. தாவேக்குடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு வழி சொல்லணும். எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு, எந்த மாதிரியான இருக்கும், அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப 50 ஆண்டுகள் கழிச்சு இப்ப தாவேக்கா அரசியல் பொறுப்புல உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? இளைஞர்களை ஒரு வரணும்னு நினைச்சு இத்தனை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. தலைவர் ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஒரு முதலமைச்சருங்கிறது பதவி இல்லை, பொறுப்பு அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவார். கட்சி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுவார். கண்டிப்பாக மிகப்பெரிய பொறுப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு எண்ணமே நல்லது செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்டென்ஷனே ஃபஸ்ட்டு பிரச்சனை. அங்கே அதுதான் முதல் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு 40 கோடி இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ செலவு பண்ணாங்க.
2000 1000 கொலுசு தங்க காசு சேலை வேஷ்டி இவெல்லாம் கொடுக்குறப்ப அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒரு அமைச்சர்கள் ஆன போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக அது திரும்ப சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாங்களாம் எதுவுமே இல்லாமல் உண்மையை நம்பி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். கண்டிப்பாக எங்களோட இன்டென்ஷன், எங்களோட எண்ணம் தெளிவாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். சார், ஃபர்ஸ்ட் ஓட்டத்தில் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் வந்து பட்டதாரிங்க படித்து வேலை இல்லாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறையா இதில் செய்திகளாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரி திருச்செங்கோட்டில் உங்களுக்கு அதிகமான வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் திருச்செங்கோட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் எந்த அளவுக்கு நம்ம தலைவர் மீது நம்ம கட்சியின் மீது இவ்வளோ ஈடுபாடோட நம்பிக்கையோட இருந்தாங்கன்னு தெரியும். இந்த விஷயத்தில் இன்னொன்று நான் சொல்லணும், நம்ம தலைவரோட மிகப்பெரிய சாதனை, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைனா அரசியல் மீது இளைஞர்கள் மட்டும் இல்லை அனைத்து மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அரசியலில் இருந்து தள்ளி இருந்து எந்த கட்சி வந்தாலும் நமக்கு என்ன ஆக போகுது, அதே மாதிரி தான் நம்மளோட ஆட்சி இருக்க போகுது, ஆட்சியாளர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. முறையாக அரசியல் மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இன்னும் தலைவரும் சொல்லுவார், நானும் அதை நம்புகிறேன், அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மருத்துவராக இருந்திருக்கேன், மருத்துவம் புனிதமான தொழில்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் சொல்கிறது என்னென்னா, அது நானும் நம்புகிறேன், அரசியல் தான் இருக்கிறதுலே புனிதமான தொழில். அரசியல் நல்லா இருந்தால் அதில் எல்லா தொழிலும் நல்லா இருக்கும். அதனால் ஒரு நல்ல தலைமையை எங்கள் தலைவர் கொடுப்பார். அந்த தலைமையின் கீழ் நாங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்படுவோம், ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். இளைஞர்கள் நீங்கள் கேட்ட வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ஓகே.